வேங்கவேல் பிரச்சனைக்கு அப்படிதான் கலெக்டர் போய் அந்த பிரச்சனையை முற்றா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. போனாங்க, லேட்டா போனாங்க, ஆனா டைவர்ட் பண்ணி விட்டாங்க. அங்க போய் டீ கடையில் நின்று ரெட்டை டம்ளர் இருந்து அவனை கைது பண்ணி இவனை கைது பண்ணி போட்டு பிரச்சனையை டிபேட்டே மாத்தி விட்டாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல அந்த ஒரு ஜனங்களே இளைஞர்களே தண்ணி தொட்டியில போய் போட்டாங்க. ரொம்ப இன்டெப்தா நாம விசாரிச்சிட்டோம். யார் மேல முரளி உட்பட யார் மேல வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்களை நேரடியா உட்கார வச்சு கடுமையாகவும் நாம விசாரிச்சு பார்க்கணும். எப்படின்னா நாங்க குடிக்கிற தண்ணியில நாங்களே மலத்தை போடுவோம். இது என்ன உலகத்தில் இல்லாத பெரிய அநீதியா இருக்கிறது, கொடுமையாக இருக்கிறது. இப்ப ஒரு ஏற்கனவே ஒரு முடிவு, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா அந்த முடிவை அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணணுங்கிறதுல பியூரோக்ராட்ஸ் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் தரவுகளை திரட்டுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆவணங்களை தயாரிப்பாங்க. முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டாங்க. இது அதிமுகவை சார்ந்தவரோ அதுல பிரச்சனைக்குரியவர் யார் மேல புகார் சொன்னாங்களோ அவர் திமுக கூட கிடையாது, அதிமுக காரர். ஊராட்சி மன்ற தேர்தல் நடந்த பிரச்சனை, ரெண்டு பேருக்கு இடையில ஆதி திராவிடர்கள் ரெண்டு தரப்புக்கும் ரெண்டு குரூப்பா இருந்து வேலை செய்யறாங்க. ஒருத்தர் ஆதரிக்கிறாங்க, ஒருத்தர் எதிர்க்கிறாங்க. அதுல டேங்க் ஆபரேட்டரை நியமனம் பண்றதுல பிரச்சனை. இதன் அடிப்படையில் தான் அது நடக்குது. என்ன நேரம் விசாரிங்கன்னா எசி தரப்புலேயே ஆட்களை பிடிச்சி மறுபடியும் லோக்கல் போலீஸ் அப்படிதான் பண்ணாங்க, சிபிசிஐடி அப்படிதான் பண்ணாங்க. தனி அதிகாரிகள் கையில ஒப்படைச்சு அதை விசாரிக்க சொல்ற நிலையில ஒரே ஸ்டைல் தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர் அப்படிதான் போச்சு. முதல்ல சொல்லிட்டாங்க இது எசி தரப்புல தான் போட்டாங்க, அதையே எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இப்ப இதுதான் வடகாட்டில் நடக்க போகுது. இப்ப ஊரை வந்து அடிச்சவங்களை யாரும் இங்க தண்டிக்க போறது கிடையாது.